Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.3 third sum. Find the GCD of each pair of the following polynomials. ஒரு ரெண்டு polynomial கொடுத்திருக்காங்க with LCM ஓட கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இத என்ன பண்ண போறோம்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சம்ல ஒரு ஃபார்முலா போட்டுறோம் f of x is equal to g of x is equal to LCM into GCD. நம்ம போன சம்ல LCM கட்டறதாங்க இந்த சம்ல GCD கட்டறாங்க. சோ LCM இந்த சம்க்கு கொண்டு வந்திருக்கீங்க. சோ f of x into g of x by GCD LCM GCD உங்களுக்கு தெரியாது அதனால அத நம்ம GCD ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம் சோ இத நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த சம்ல ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா 12 x power 4 12 into x power 4 minus x cube னு சொல்லி கொடுத்திருக்காங்க then 8 x power 4 minus 3x cube plus 2x square whose LCM is 24x cube x minus 1 x minus 2 னு சொல்லி கொடுத்திருக்காங்க so f of x 12 into x power 4 minus x power cube னு சொல்லிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு x cube வெளியே எடுத்துட்டேன்னா x minus 1 சொல்லிடுறோம். ஸோ இது அவ்வளோதான். இப்போ g of x பாருங்க. ஸோ g of x வந்து 8 into x power 4 minus 3x cube plus 2x square சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் x square கம்மி எடுத்துட்டிங்கன்னா x square minus 3x plus 2னு சொல்லிட்டு வரும். ஸோ 8x square 3x plus x plus 2 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஸோ 2 minus 3 ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 2 is 2ல போடலாம் இங்கே இடத்துல மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் 3 வந்து சம்மில் பண்ணும்போது கிடைக்கும் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு மைனஸ் 2 ப்ளஸ் 2 கிடைக்கும் ஸோ x minus 1 into x minus 2 ஸோ இதை போய் LCM என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24x cube x minus 1 into x minus 2 f of x into g of x is equal to LCM into GCD ன்னு ஒரு ஃபார்முலா நம்ம இருந்து அதிலிருந்து நம்ம GCDயும் கண்டுபிடிச்சிருந்தோம் f of x into g of x by LCM is equal to GCD சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போ இதில் f of x பதிலாக நீங்கள் என்ன போடணும்னா 12x cube x minus 1 into g of x வந்து 8 x square x minus 1 into x minus 2 by LCM 24x cube x minus 1 into x minus 2 இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் x cube cancel x minus 1 cancel x minus 2 cancel 1 12 is 12 2 12s are 24 இந்த 2 1 2 is 2 4 2s are 8 so 4x square into x minus 1 சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இதுதான் உங்க LCM இப்போ அடுத்தது பாருங்க LCM இல்லை GCD தான் கேட்டிருந்தாங்க ஸோ GCD this is called GCD இப்போ அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா x cube plus y cube x square plus y square xy plus y square இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க x cube plus y cube ஸோ இதை நம்ம a plus b the whole cube a cube plus b cube என்ற ஃபார்முலாவில் பார்க்கும்போது a plus b a square minus ab plus b square னு சொல்லிட்டு வரும் ஸோ அந்த ஃபார்முலா இதை போட்டிங்கன்னா x plus y x square minus xy plus y square னு சொல்லிட்டு வரும் g of x வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x power 4 plus x square y square plus y power 4 னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதாம அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்க அந்த ஃபார்முலாவில் போடும்போது GCD is equal to x cube plus y cube times x power 4 plus x square y square plus y power 4 by x cube plus y cube x square plus xy plus y square so நாம் கீழ எழுதுனது வந்து கொடுத்த GCD sorry LCM இதை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா GCD is equal to x power 4 plus so இந்த டேர்மை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அது எப்படினா இது வந்து a square plus a square plus b square னு சொல்லி இருக்குது அப்ப வந்து a plus b minus a minus b சோ அந்த மாதிரி மாத்தேத மாதிரி இத நீங்க ரெண்டா பிரிச்சு போடலாம் சோ x பவர் எல்லாத்தையும் பாதியா ரெடியூஸ் பண்ணிருக்கேன் சோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக் இது நீங்க பண்ணதுக்கு ஏன்னா நம்ம பெரிய டேர்ம் வச்சு இந்த டேர்மை கேன்சல் பண்ணனும்காக நம்ம இது ஒரு சிம்பிள் ட்ரிக் வச்சு இத நம்ம சால்வ் பண்ணோம் இல்லனா நீங்க ஃபார்முலா வச்சு கொஞ்சம் டஃப்பா இருக்கும் ஸோ இந்த சிம்பிள் ட்ரிக் வச்சு நீங்கள் பார்க்கும்போது xy plus y square ஸோ ஜஸ்ட்டு பவர் எல்லாம் பாதியாக பிரித்து போடணும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் சிம்பிள் ஸோ x square minus xy plus y square இந்த மாதிரி ஒருக்கா போட்டிங்கன்னா இங்கே மிச்சம் இருக்கிறதா அப்படியே போட்டுக்கோங்க ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் எழுதுறதுக்கு
பாதியாக பிரித்து இந்த இடத்துல மட்டும் சைன் சேஞ்ச், மிச்சம் எல்லாம் அப்படியே தான் வரும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி வர்றது மாதிரி இதை நீங்கள் ஹோல் டேர்மாக எடுத்து செய்யணும். அதுதான் இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா படி. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிசிடி என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டுனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதான் அவங்க ஜிசிடி. அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.